இன்ஃபர்மேஷன், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், எல்லாத்துக்குமான இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இப்போது ஒரு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட கால்ஸ் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, சார் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த கால்ஸை வந்து எடுத்து நீங்கள் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள், இது அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸாக இருக்கும், இந்த அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸாக இருக்கக்கூடியதில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு ஒரு 30%, 40%, 50% ஷேரிங் கொடுத்துடணும் அப்படின்றத சொல்லி தான் அந்த கால்ஸே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கிடச்சிது எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணி கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஏஞ்சல் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனி நேம் சொல்லி அந்த கம்பெனி நேமில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது அங்கேருந்து தான் நாங்கள் பேசுவோம்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டெலிபரேட்டாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். ஆனால் யாருமே எதுவும் கொஸ்டினே பண்ண முடியாது. செபி நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், கண்டுபிடிச்சோம்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஒருத்தருக்கு டெய்லி சராசரியாக ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கவருக்கு ஒரு 10லேருந்து 15 கால்ஸ் வந்து டெய்லி வந்துட்டுருக்கு. மினிமம் 5 to 10 கால்ஸ்னாச்சும் வந்துட்டுருக்கு. ரிலேட்டட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், தட் டு இன்ட்ராடேயில் பண்ணுறதுக்கு. இன்ட்ராடேயில் நீங்கள் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கலாம் சார், அவ்வளோ சம்பாதிக்கலாம் சார் அப்படின்ற ஆசையை காமிக்கிற மாதிரியான விஷயம் தான் பேசுவாங்க. அதில் இந்த முக்கியமாக நியூவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தவங்க அதை நம்பி கண்டிப்பாக போவாங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய கிடைச்சிட்ருக்க நிறைய வந்துட்டுருக்க இந்த இதில் பார்த்திங்கன்னா, இதை எது உண்மையான விஷயம், எது இதில் வந்து போலி ஏமாத்துற விஷயம்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. புதுசாக வந்திருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாது. அந்த புதுசாக வந்திருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாதுன்றதை யூஸ் பண்ணி தான், இந்த நாலேஜ் இல்லைன்றதை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பெரிய ஸ்கேமே நடந்துட்டுருக்கு. ஒரு ஸ்கேம்னு சொல்கிறத விட இது ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயத்தினால, அவேர்னஸ் பத்தலை. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு கம்பெனிக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இதுக்கான நேரம் கிடையாது. அதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் நாலேஜ் இருந்ததுன்னா அந்த கால்ஸ் கொடுக்குற கம்பெனியும் அந்த கால்ஸ் கொடுக்குறவங்களும் அவங்களே அந்த ஓனான அவங்களோட கால்ஸை வச்சு அவங்க சம்பாரிச்சிட்டு போகலாம். பட் அதை விட்டுட்டு அவங்க ஏன் வந்து இப்படி கால்ஸ் கொடுத்து இது பண்ணுறாங்கன்னா, அந்த கால்ஸ் எடுக்கிறது மூலிமா அன்னைக்கு ஒன் டேனுடைய ப்ராஃபிட் என்னோ அந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிடும். மைட் பி லாஸ் ஆனதுன்னா அந்த காலை அவங்க எடுக்கவே மாட்டாங்க, அந்த காலை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த காலை ட்ராப் பண்ணிட்டுனா அந்த காலில் திருப்பி நீங்கள் கால் பண்ணாலும் எதுக்குமே ஆன்சரே இருக்காது. நிறைய பேர்த்தனோட லைஃபே போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கால் கொடுக்குறேன், இந்த காலை ஹோல்ட் பண்ணுங்கள், 3 days ஹோல்ட் பண்ணுங்கள், 5 days ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை லூஸ் பண்ணி லைஃபே லூஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர்த்த நம்ம அது மாதிரி பார்த்துருக்கோம். அட்ரஸ் பண்ண முடியாது, பட் வி ஆர் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் ஓரியன்டான கால்ஸ் வருது அப்படின்னா அந்த கால்ஸ் வந்து செபி ரெஜிஸ்டர்டு கம்பெனிலேருந்து தான் அந்த கால்ஸை கொடுக்குறாங்களான்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அந்த செபி ரெஜிஸ்டர்டு கம்பெனியில் தான் அந்த கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கால் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகே சக்ஸஸ் ஆகலை, அந்த கிளைண்ட் வந்து அதனால் சஃபர் ஆகிறாங்கன்னா தே கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் டு த செபி. இந்த மாதிரிலாம் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த செபி ரெஜிஸ்டர்டு கம்பெனி நீங்கள் எடுக்கும்போது பயப்பட தேவையில்லை. அப்படி இல்லையா, நீங்கள் எந்த புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கம்பெனியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனியினுடைய கால்ஸை ஃபாலோ பண்ணி போனீங்கனாலும் சக்ஸஸ் ரேஷியோ நல்லாயிருக்கும்.
அந்த கம்பெனிஸ்னுடைய சக்ஸஸ் ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 30 days to 40 days நீங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணிங்கனாவே தெரிஞ்சுக்கலாம். பை த சேம் டைம் இதை வந்து அவாய்ட் பண்ணி எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கால்ஸும் கொடுக்கக்கூடாது, இதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் யுவர் ஓன் நாலேஜ். உங்களுடைய நாலேஜை கிரியேட் பண்ணி ஒரு வாரத்தில் ஒரு 3 hours 4 hours தான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமை தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட்டில். அதை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ ஆஃப் மணி மேக்கிங் அண்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்டிங் டைம் இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 1000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாயை போட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு வேல்யூவான விஷயமா தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கால்ஸ் கொடுக்குற விஷயத்த நம்பி நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு சார் 1 monthல இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு கிளைண்ட்ஸ் என்கிட்டே கேட்குறாங்க. நம்ம கம்பெனியில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களே சார் இது மாதிரி பண்ணலாமா சார், இது மாதிரி பண்ணுறதுனால ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா, ரிஸ்க் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. 100% ரிஸ்க் இருக்குது. நீங்கள் அவங்கள முகம் பார்க்க முடியாது இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறவங்கள. ஸோ எப்பயுமே அந்த ஃபேஸ் இல்லாமல் ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் கூட ப்ராப்பராக இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ ரைட் திங். நீங்கள் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். இட் இஸ் அன் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. அந்த பணத்தை வந்து திருப்பியும் ஏதாச்சும் ஒரு வகையில் சம்பாதிக்க முடியாதா அப்படின்றதுக்காக தான் நீங்கள் அதில் முதலீடு பண்ணுறீங்க. அதை இன்னொருத்தரை நம்பி போகாமல் உங்களோட கம்பெனி உங்களோட ஓன் நாலேஜை நம்பி போங்க. ஒரு பேப்பர் ரீடிங் ஹேபிட் இருந்ததுன்னா கூட ஒருத்தரால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். இட் இஸ் a சிம்பிள் தியரி, அவ்வளோதான். பேப்பர் ரீடிங் ஹேபிட்ன்றது ஒரு ஹிந்து பேப்பர் ஒரு பிஸ்னஸ் லைன் ஒரு எக்கனாமிக் டைம்ஸ் இந்த மாதிரியான பேப்பர் ரீடிங் ஹேபிட் இருந்ததுனாவே ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயம். அதை செய்தால் கூட ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண போகலாம். இன்னொருத்தர் இது பண்ணணுன்றதில்ல. வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் இது ஓரியன்டாக தேவை அப்படின்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் எனி டைம். தேங்க்யூ. Have a nice day. Happy trading.